இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும். இது கேரளா லாட்டரி கணிப்பு மட்டுமே. இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை. பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது. All the videos on these channels are for Kerala state only. This is Kerala lottery prediction only. There is no gambling here. This video is posted for entertainment purpose only. This channel is only guessing, not betting, just entertainment only. Welcome to our channel, friends. எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஐ கால்குலேஷன்ஸ். நம்ம கேஎலுக்கு தனியாக டிஆருக்கு தனியாக கெஸ்ஸிங் கொடுப்போம். ஸோ ஏஐ டு கேஎல் கால்குலேஷன்ஸ். இப்போ என்ன கெஸ்ஸிங் பார்க்க போகிறோன்னா, செவ்வாய்க்கிழமை ஸ்ரீசக்தி அப்படின்ற குழுக்களுக்கு உண்டான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். அவனோட ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 510. லாஸ்ட் வீக் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 765, 596. சரிங்களா. 9/3/2026 அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 705, 209. சரிங்களா. இதுக்கு எப்படி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம், எந்த மாதிரி ஒரு வின்னிங் வந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா. ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி தாங்க நம்ம வந்து வீடியோ எடுத்து கொடுக்குறோம். சரிங்களா. சும்மா வெறுமனே எழுதிலாம் நம்ம கொடுக்குறதில்ல. ஸோ நான் அந்த கஷ்டப்படுறதுனால தான் சில நாள் நைட்டில் போடுறோம், லீவ் இருந்தால். அப்படி இல்லை அப்படின்னா அடுத்த நாள் காலையில் வீடியோ வருது. ஸோ ரொம்ப ரிஸ்க் எடுத்தும் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் எடுத்து போடுறோம். அதுக்கு எங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக சரிங்களா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் மீன்ஸ் என்னுடைய சேனலுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு ஒரு குரூப்பில் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் சொல்கிறேங்க, இது என்னுடைய அன்பான வேண்டுகோள் தான். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, கண்டிப்பாக பிடிச்சிருக்குங்க. பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு நம்ம கெஸ்ஸிங்கை பாருங்கள். அடுத்து நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை விட எம்சி கெஸ்ஸிங் குரூப் சரிங்களா, மிஸ்ஸின் நம்பர் கெஸ்ஸிங் குரூப், எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காரணம், ஒரு மாதத்துக்கு 10லேருந்து 15 வின்னிங் நம்ம கொடுக்குறோம். போன மாதம் 15 கொடுத்துட்டோம். இந்த மாதம் 3 வின்னிங் வாங்கியிருக்கோம். இது மட்டும் இல்லாமங்க சரிங்களா, மீண்டும் சொல்கிறேங்க, இது மட்டும் இல்லாமல் டெய்லியுமே நம்ம 2D வின்னிங் கொடுக்குறாங்க. 2D வின்னிங் நம்ம தந்துட்டு தான் இருக்கோம். சரிங்களா. ஸோ கண்டிப்பாக எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னால், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப், அதாவது கேஎல் டியர் சம்மந்தமாக சரிங்களா, நிறைய வாட்ஸ்அப் குரூப்பு ஃபேஸ்புக் குரூப் இருக்கும். அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இல்லைன்னா இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். அதேமாரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள், தெளிவாக கேளுங்க, புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெளிவாக கேட்டிங்கன்னா தான் நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட் அதை வந்து எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் ஆல்ரெடி ஷேர் பண்ணிட்டோம். நமக்கு இங்கே சேனலில் ஓப்பன் போஸ்ட்டாகவும் நம்ம 2:50க்கு மேலே போடுறோம், 3 மணிக்குள்ளார. சரிங்களா. அதுலேருந்து 5 ஜோடி நம்பர் எடுக்கணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக கேட்டால் தாங்க முடியும். சரிங்களா. அப்படி நீங்கள் எடுத்துட்டாவே 3D உங்கள் கையில் இருக்குங்க. மீண்டும் சொல்கிறேங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள், எம்சி கெஸ்ஸிங்கோட மேட்ச் பண்ணுங்கள், டெய்லியும் 3D தட்டி தூக்குங்க. சரிங்களா. ஸோ இப்போ எம்சி கெஸ்ஸிங் குரூப் அதை பற்றி சொல்லிடலாங்க. எல்லா மாதமும் 5ஆம் தேதி ஓப்பன் பண்ணுவோங்க. அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ஒரு 10ஆம் தேதிக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா. 10ஆம் தேதிக்குள்ளே மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா. அதுக்கு மேலே போனால் டேஸ் கம்மியாக இருக்கும். நீங்கள் நெக்ஸ்ட் மந்த் இது தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் முன்னாடியே யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு 299க்கு எப்படி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா. 299க்கு சிங்கிள் போர்டில் நம்ம 29 கொடுத்துருக்கோம். சரிங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 29ல் பவரில் மிஸ் ஆகிருக்குங்க. சரிங்களா. அதுதான் அதிகமாக நம்ம போயிருந்தோம். எல்லாமே 7ஆம் நம்பர் தான் வச்சு தான் போயிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னாலும் தெரியுங்க. ஆனால் 2-9 அந்த மாதிரி வந்திருக்கு. நம்ம கொடுத்தது வந்து 7-9. இங்கே பார்த்தீங்கன்னா 9-9 பிசி பாஸ் பண்ணுற மாதிரி. சரிங்களா. டைரெக்டாக பிசி பாஸ் பண்ணுற மாதிரியும் நம்ம நம்பர் எடுத்து கொடுத்துருக்கோம். சரிங்களா. மிஸ்ஸின் நம்பர் கெஸ்ஸிங்கில் இன்னும் நிறைய எடுத்து கொடுத்துருக்கோம். நான் 2-9 வர மாதிரி நிறைய 209 அந்த மாதிரி கொடுத்துருக்குங்க. சரிங்களா. 7-9-9 டைரெக்டாகவே பிசி பாஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு. போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ இன்றைக்கு உண்டான கெஸ்ஸிங்குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா. இன்றைக்கி உண்டான கெஸ்ஸிங்குள்ளே போயிடலாங்க. ஸோ சிங்கிள் போர்ட் கெஸ்ஸிங். சரிங்களா. சிங்கிள் போர்ட் கெஸ்ஸிங் பார்த்தரலாம். சிங்கிள் போர்ட் கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா ஏ போர்ட். சரிங்களா. ஏ போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா 8, 7, 4ங்க. பி போர்டில் பார்த்தீங்கன்னா 1, 0, 4, 7. சி போர்டில் பார்த்தீங்கன்னா 1, 2, 4, 0.
8ங்க. இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய பேர் தான் வரும். சரிங்களா, அந்தளவுக்கு தான் கெஸ்ஸிங் அமைஞ்சிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 1ஆம் நம்பர் இருக்கும், 4ஆம் நம்பர் இருக்கும். சரிங்களா, ஒரு 0 இருக்கும். ஸோ ஒரு 8 இதில் தாங்க 3D இருக்குது. சரிங்களா, இங்கே சிங்கிள் போர்டில் நாம் எழுதக்கூடிய கெஸ்ஸிங்கில் இதில் தான் 3D இருக்குது. எடுத்து பயன்படுத்திக்கோங்க. ஸோ அதே பேர் தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஏபிபிசிஎஸ்சி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்கன்னா 110001. சரிங்களா, ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பேருங்க. ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணிட்டு வர பேர். சரிங்களா, 00வாக இருக்கட்டும், 11ஆக இருக்கட்டும், 01ஆக இருக்கட்டும், ரொம்ப நாள் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வர நம்பர். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ட்ரா நம்பர்லேயும் அந்த 10 இருக்குது. அதனால் கவனத்தில் வச்சு பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா, மீண்டும் மீண்டும் அதான் சொல்கிறேங்க. ஏன்னா அடித்த ரிசல்ட் இல்லை வேறு ஏதாவது ட்ரா நம்பர் அந்த மாதிரி தான் எடுத்து அடிப்பாங்க சில டைம். ஏன்னா இது பழைய குழுக்கள். சரிங்களா, ஸ்ரீசக்தி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வரக்கூடிய ஒரு பழைய குழுக்கள். மீதி தான் குழுக்கள்லாம் மாற்றிருக்காங்க, கொஞ்சம் ஃபார்முலாஸ் சேஞ்ச் ஆகிருக்கு. மற்றபடி இது பழைய குழுக்கள்லாம் நம்ம எப்படி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ வெற்றி வரதுக்கு நிறைய வாய்ப்பு. நான் அதை பல ட்ரிப் சொல்லிட்டேன். எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ரீசக்தியாக இருக்கட்டும், காருண்யாவாக இருக்கட்டும், காருண்யா ப்ளஸ்ஸாக இருக்கட்டும். சரிங்களா, இந்த பழைய குழுக்கள் பூராமே நமக்கு ஒரு வெற்றி வரும். அதை எடுத்து பயன்படுத்திக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 13 16 36ங்க. கொஞ்சம் இதுவும் ரொம்ப ஒரு முக்கியமான பேர் தான். சரிங்களா, இதில் 77 73 20. ஸோ 94 44 64 14 ஒரு ஃபாலோயிங் நம்பர் மீண்டும் வந்திருக்கு. கவனத்தில் வச்சு பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா, அடுத்து நம்ம ஆல் போர்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ஆல் போர்ட் பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் மீன்ஸ் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருக்குங்க. சரிங்களா, பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு நம்ம கெஸ்ஸிங்கை பாருங்கள். அடுத்து நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை விட எம்சி கெஸ்ஸிங் குரூப், மிஸ்ஸின் நம்பர் கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள், தெளிவாக கேளுங்க, புரிஞ்சுக்கோங்க. எம்சி கெஸ்ஸிங்கோட மேட்ச் பண்ணுங்கள். டெய்லியும் 3D தட்டி தூக்குங்க. சரிங்களா, ஸோ இன்னொன்று சொல்லிடுங்க. எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் சில ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா அவங்க ஒரு மினிமம் ஒரு 10 குரூப்புக்கு வந்து ஷேர் பண்ணி விட்றாங்க. சரிங்களா, ஒரு 10 குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் ஃபேஸ்புக் இதெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி கொடுத்துருக்கோம். சரிங்களா, ஒரு இது பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ வேறு யாருக்காவது அந்த மாதிரி இருந்தால் நம்ம பண்ணித்தரங்க. ஒரு 10 குரூப்பில் நான் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லுங்கள். உங்களுக்கும் நாங்கள் அந்த ஹெல்ப் பண்ணுறோம். ஏன்னா எல்லாத்துக்கும் போய் ரீச் ஆகணுன்றது தான் இதனுடைய நோக்கம். சரிங்களா, இப்போ நம்ம ஆல் போர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் போர்டில் பார்த்திங்க அப்படின்னா 10 தாங்க அதிகப்படியான கணக்கில் நான் போகிறேன். ஆல் போர்ட் 10 தான். நம்மளுடைய ஆல் போர்டு 10 தான். ஸோ சப்போர்ட்டுக்கு 8ஆம் நம்பர். இந்த 4 7 தெரிஞ்சவங்க ஓகே, தெரியாதவங்க பாருங்கள். 1ஆம் தேதி 2ஆம் தேதியில் கூட இந்த விஷயத்தை சொல்லியிருப்பேன். எடுத்து பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏபிசி 3D நம்பர்ஸ் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 3D நம்பர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 097 811ங்க, 711ங்க, 819. சரிங்களா, ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பேர். சரிங்களா, 11ல் வரக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான பேர். கட்டாயம் எல்லோரும் அதை பயன்படுத்துங்க. மிஸ்ஸின் நம்பரில் வரல அப்படின்னா பயன்படுத்துங்க. மிஸ்ஸின் நம்பரில் வந்ததுக்கப்புறம் பயன்படுத்தாதீங்க. ஏன்னா வந்ததுக்கப்புறம் எப்படி போய் ஒரு மாறிடும் இல்லைங்களா. ஜஸ்ட்டு ஒரு நம்பர் ஒன்று நம்ம டபுள்ஸ் கொடுக்குறோம். ஒரு நம்பர் 6ஆக வந்துட்டால் கூட நமக்கு இதாயிருங்க. அதுக்காக சொல்கிறோம். சரிங்களா, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 784 136. இதுவும் கம்பல்சரியாக நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுங்கள். 1 இந்த 136 கொஞ்சம் பயன்படுத்துங்க. 956 281 238ங்க, 975. அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப நாளாக நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தான். 029 102 210 அடிச்சிச்சிங்க. வரும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி கணக்கில் வருது. சரிங்களா, நான் சொன்னதில் இந்த 3 நம்பர். சரிங்களா, இப்போ இதுக்கு இம்பார்ட்டன்ட் போட்டுருங்க. இந்த 3 நம்பர் கம்பல்சரியாக நம்ம வீடியோ பார்க்குற எல்லாரும் எடுத்து பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா, 080 நம்ம 00 பேர் சொல்லிகிட்டு இருக்கோம். 11 பேரில் சொல்லியிருக்கோம். சரிங்களா, இது இந்த முக்கியம்னு சொல்கிறோம். இது வந்து ஃபாலோயிங் நம்பரில் முக்கியம்னு சொல்லியிருக்கோம். அடுத்து 00 பேரில் ஒரு 3 நம்பர் இருக்குது. உங்களுடைய கணக்கில் என்ன நம்பர் மேட்ச் ஆகுதோ அதை எடுத்து பயன்படுத்துங்க 3 நம்பரில். சரிங்களா, கம்பல்சரியாக அந்த 1100 இருக்க பேர் கொஞ்சம் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி தனியாக எக்ஸ்ட்ரா எழுதின பேர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. சரிங்களா, ஸோ இது கணக்குப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சி போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6ஆம் நம்பர் வர மாதிரி இருக்குது. அதை நான் ஷார்ட்கட்டில் சொல்லிடுறேன். சரிங்களா, உங்களுக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா
605 597 747 சரிங்களா. அந்த 136 136 மேலே சொல்லியிருந்தேன். 139 137 வந்திருக்கு. 04 139 137 சரிங்களா. அதேமாரி 00ல் சொல்லியிருந்தேங்களா, 010 004 சரிங்களா. இந்த நம்பர் கொஞ்சம் சார் இங்கே இருக்குது, கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. 00 பேரில் 947 உங்களுக்கு ஒரு ஃபாலோயிங் நம்பர்னு தெரியும். நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஏன்னா 9ஆம் நம்பர் அடிச்சிருக்கு, அதனுடைய பவர் தான். அதனாலன்றதுனால அதை கொஞ்சம் பயன்படுத்துங்க. இதுவும் இம்பார்ட்டன்ட் போட்டுருங்க சரிங்களா. ஒரு 4 நம்பர் தான் இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கேன். மிஷின் நம்பரை பார்த்துட்டு இதில் வராத பேர் வந்து தானே எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. 313 சரிங்களா. இப்போ நம்ம ஷார்ட்கட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கேட்டிருந்தேன். இது என்னுடைய அன்பான வேண்டுகோளாக தான் கேட்டிருந்தேன். கொஞ்சம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட நம்ம காசை பணமாக எதிர்பார்க்கறது இல்லைங்க. ஃப்ரீ ஆஃப் கெஸிங் தான் கொடுக்குறோம். நீங்கள் எங்களுக்கு பண்ணக்கூடியது ஃப்ரீயாக பண்ணக்கூடிய ஒரு ஃபேவர் தான். ஒன்று லைக் பண்ணுங்கள், இன்னொன்று ஒரு குரூப்பில் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி தாங்க எடுத்து கொடுக்குறோம். அதுக்கு எங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருக்குங்க சரிங்களா. ஏன்னா இது வரைக்கும் நம்ம போன மாதம் 15 எடுத்து கொடுத்துருக்கோம். ஏபிசி ஃபுல் வின்னிங், டெய்லியும் 2D வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கோம். இந்த மாதம் இப்போ வரைக்கும் 3 எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா. 5 நாள் தான் ஆகுதுங்க. 5 நாள் கூட இல்லை, 4 நாள் தான் ஆகுது. இன்றைக்கி தான் 10ஆம் தேதி வீடியோ போடுறோம். 5ஆம் தேதி டு 10ஆம் தேதினா 5 நாள் தான் ஆகுது. 3 நாள் நம்ம 4 நாளுமே நல்ல ஒரு வின்னிங். அதில் வந்து 3 3D வின்னிங் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு நம்ம கெஸ்ஸிங்கை பாருங்கள். அடுத்து நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை விட எம்சி கெஸ்ஸிங் குரூப், மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் குரூப்பில் அவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள், தெளிவாக கேளுங்க, புரிஞ்சுக்கோங்க. எம்சி கெஸ்ஸிங்கோட மேட்ச் பண்ணுங்கள். டெய்லியும் 3D தட்டுத்துங்க. இப்போ நம்ம ஷார்ட்கட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஷார்ட்கட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ லாஸ்ட் வீக் ரிசல்ட் 596, நேற்று ரிசல்ட் 299ங்க சரிங்களா. அப்படி பார்க்கும்போது சி போர்டில் நமக்கு வரக்கூடிய இந்த 3 நம்பர் ரொம்ப ஒரு முக்கியமான நம்பருங்க. இதை நம்ம சிங்கிள் போர்ட்லேயும் நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா. சிங்கிள் போர்ட்லேயும் 1 4 கொடுத்துருக்கோம். இந்த 6ஆம் நம்பர் கொடுக்கல சரிங்களா. அப்போ சி போர்டில் ஒரு 6ஆம் நம்பர் வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் சரிங்களா. தவறும் பட்சத்தில் தான் 1 4 போகுங்க சரிங்களா. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இது 9 9ன்னு வரதுனால மீண்டும் ஒரு 9 வரலாம், இல்லைன்னா 1 சரிங்களா. நிறைய வாய்ப்பு இருக்குது 9 1க்கு. ஸோ ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா 5 2 இருக்குங்க. ஸோ அப்படின்றப்ப 8 9 7 இந்த பேர் கூட மேட்ச் ஆகுதுங்க. இதை நம்ம கொடுத்துருக்கோம். 819 கொடுத்துருக்கோம், 916 கொடுத்துருக்கோம், 8 1 1 கொடுத்துருக்கோம். பார்த்து கொஞ்சம் கவனமாக பயன்படுத்திக்கோங்க சரிங்களா. நம்மளுடைய 3Dயில் வச்சு எடுத்து பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா ஷார்ட்கட்டில் அதிகப்படியான வின்னிங் நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம். இப்போ தான் ஒரு 2 நாளாக போட்டுட்ருக்கோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ லாஸ்ட்டு செட் ஆஃப் நம்பரில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அதை நம்ம பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 3 607ங்க சரிங்களா. அப்புறம் 7 7 3 127 714 ஃபாலோயிங் நம்பர் கொஞ்சம் முக்கியமான நம்பர் தான். இது வரைக்கும் ஒரு 5 நம்பர் நான் முக்கியம்னு போட்டிருக்கேன் சரிங்களா. 309 686ங்க. அதேமாதிரி 446 146 இந்த 44 பேரில் தயவு செஞ்சு ஒன்று எடுத்து பயன்படுத்துங்க சரிங்களா. 126 081ங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி 916 மேலே கொடுத்த நம்பர் இங்கே வந்திருக்கு சரிங்களா. ரொம்ப ஒரு முக்கியமான நம்பர் தான். அதனால தான் நம்ம இங்கே எடுத்து எழுதியிருக்கோம். ஸோ ரொம்ப ஒரு முக்கியங்க சரிங்களா. ஒரு 5 நம்பர் தான் நம்ம இப்போ 3D கொடுத்துருக்கோம் சரிங்களா. ஸோ அந்த 5 நம்பரை கம்பல்சரியாக கொஞ்சம் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் பண்ணி பண்ணுங்கள். நான் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணி என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்று வெற்றி பெற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, தேங்க்யூ.